கர்நாடக நிலச்சரிவில் சிக்கி தமிழகத்தின் நாமக்கல்லைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சின்னண்ணன், கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த முருகன் ஆகியோர் உயிரிழந்தனர். நிலச்சரிவில் சிக்கி காணாமல் போன நாமக்கல்லைச் சேர்ந்த மற்றொரு லாரி ஓட்டுநர் சரவணனை தேடும் பணி 10 நாட்களாக தொடர்கிறது. அவரை கண்டுபிடித்து தரக்கோரி சரவணனின் மனைவி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார். நிலச்சரிவில் லாரி சிக்கியது எப்படி? தேடுதல் பணி நிலவரம் குறித்த தகவல்களோடு நாமக்கல்லிலிருந்து செய்தியாளர் துரைசாமி, கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் பழனிவேல் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடன் பேச அரங்கத்திலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், இனி உங்களிடம். நன்றி பூங்குழலி. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரியே கிருஷ்ணகிரியிலிருந்து சென்ற, அதே மாதிரி நாமக்கல்லிலிருந்து சென்ற சரவணன் தற்போது வரை கடந்த 10 நாட்களாக அவர் தொலைந்து போய் காணாமல் போயிருக்கிறார். அவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதற்கு முன்னதாக இந்த எப்படி அவங்க எங்கிருந்து எங்கே போனாங்க அப்படின்ற விவரங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க மங்களூர்லேருந்து அவங்க புறப்பட்டிருக்காங்க. மங்களூர்லேருந்து புறப்பட்டு கோவாவுக்கு செல்வதற்காக லாரியில் அவங்க பயணப்பட்டிருக்காங்க. பொதுவாக அந்த லாரி ஓட்டுநர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து புறப்பட்டு அவங்க அங்கோலா அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க லாரியை நிறுத்திட்டு அங்கே தான் வழக்கமாக உணவு சாப்பிடுவாங்களா, அப்படி தான் அவங்க அங்கே இருந்திருக்காங்க. கடந்த 16ஆம் தேதி ஷிரூர் அப்படின்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காட்டாற்று வெள்ளம், கடுமையான நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்க அங்கே தங்கியிருந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு காலை ஒரு 8:30 மணிக்கு நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதில் 3 லாரிகளில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. அந்த தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னா மாலை ஒருவருடைய உடல் கண்டெடுக்கப்படுது. பார்த்தீங்கன்னா அவர் நாமக்கலை சேர்ந்தவருடைய உடல் கண்டெடுக்கப்படுது. கருப்பண்ணன் அவருடைய உடல் கண்டெடுக்கப்படுது. மறுநாள் மாலை பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியை சேர்ந்த ஒருவருடைய உடலும் அங்கிருந்து கண்டெடுக்கப்படுது. ஒரு லாரி பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அவர் தான் சரவணன், அந்த லாரி ஓட்டுநர் சரவணன் தான் தற்போது வரை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 9 நாட்களை கடந்திருக்கு. நம்ம இன்னொரு மேப்லையும் நம்ம நல்லா கூர்ந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்க கங்காவள்ளி அப்படின்ற ஒரு ஆறு ஓடுது இல்லையா, இந்த இடத்துல தான் பொதுவாகவே இந்த லாரி ஓட்டுநர்கள் எல்லாம் அமர்ந்து சாப்பிடுவாங்களா. அது NH66 அப்படின்ற ஒரு சாலையில் அங்கே நிறுத்திருப்பாங்க. பொதுவாகவே இந்த ரூட் கோவா வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கர்நாடகாவில் இந்த பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மலைகளுக்கு நடுவு தான் இந்த சாலைகளே அமைக்கப்பட்டிருக்குமா, அப்படிதான் இருக்கு. பொதுவாக இந்த இடத்துல அதிகமான நிலச்சரிவு ஏற்பட்டதாகவும் கடந்த காலங்களில் இருக்கு தகவல் இருக்கு. ஆனால் அவங்க இன்னைக்கு காலையில் அங்கே ஒரு கடை, 3 டிப்பர் லாரி, அதே மாதிரி சரக்கு லாரி, ஒரு கார் அந்த இடத்துல இருந்திருக்கு. அந்த விபத்து நடந்திருக்கு. இப்போ இந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேரிடர் மீட்பு படை, அங்கே உள்ள உள்ளூர் காவல்துறையினர், ராணுவம் உள்ளிட்டவர்களை வச்சு அங்கே தொடர்ந்து தேடுதல் பணிகள் நடந்துட்டு இருக்கு. நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடிக்கு வரைக்கும் அங்கே மண் சூழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்போ நாமக்கலை சேர்ந்த அந்த சரவணன் எங்க இருக்கா, அவருடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. முதலமைச்சருக்கும் அவங்க கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. அவங்க உடனடியாக அவங்களை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தாங்க. இப்போ இது தொடர்பாக பேசுவதற்காக நாமக்கல்லிலிருந்து செய்தியாளர் துரைசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். துரைசாமி, நீங்க நாமக்கல்ல இருக்கீங்க. அந்த சரவணன் எப்போ கடைசியா அவங்க உறவினரிடம் பேசினாரு, அது குறித்து ஒரு மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்காங்க, அது குறித்து நீங்க சொல்லலாம். அதாவது விக்னேஷ், கடந்த 16ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றது. அவர் மனைவி என்ன சொல்லுவாங்க, மனைவி காலை ஒரு 7:30 மணிக்கு சரவணன் அவர் மனைவி சத்யாட்ட பேசியிருக்கார். நான் இப்போ சிறுவர் நோக்கி போய்கிட்டு இருக்கேன், ஹில் ஸ்டேஷனில் போயிட்டுருக்கேன். அதாவது மலைப்பாதி வழியாக, அது தாழ்வான பகுதி, இறக்கமான பகுதி, அதனால் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், வண்டி ஒருத்திட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனை தொடர்ந்து அது பின்னே அவரை தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை தொடர்ந்து ஒரு 10 மணி வாக்கில் அங்கேருந்து மற்றொரு ஓட்டுநர் ஒரு தகவல் சொல்கிறார், அதாவது மனைவிக்கு. அதாவது இங்கே திடீர்னு வெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்டதில் ஒரு லாரி தண்ணியில் அடிச்சுட்டு போட்டதா, அதாவது எல்பிஜி டேங்கர் லாரி, 3 பேருமே டேங்கர் லாரி ஓட்டுநர்கள், நாமக்கல்லை சேர்ந்த 3 டேங்கர் லாரி உரிமையாளருடைய அதில் ஓட்டுநர்களாக பணியாற்றிட்டு வராங்க. இவர்கள் தான் தொடர்ந்து, அதாவது மங்களூர்லேருந்து பெல்காம் வழியாக சிலிண்டரில் கேஸ் லோடு ஏற்றிட்டு போவாங்க. அந்த லாரிகள் அந்த மலைப்பகுதி, தாழ்வான பகுதியாக இருக்கனால அங்கே வண்டி ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 20-30 கிலோமீட்டர் மலைகள் வரதுனால அந்த இடம் சமதள பிரதேசமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வாகனங்கள் நிறுத்திவிட்டு பக்கத்தில் இருக்க கங்கவள்ளி ஆற்றில் குளிச்சுட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் இளைப்பாரி விட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த சூழ்நிலையில் தான் காலை ஒரு 8:30 to 9 மணிக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அதாவது திடீரென உத்தரகன்னட மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக கங்கவள்ளி ஆற்றில் பெருத்த வெள்ளம் ஏற்பட்டு நிலச்சரிவு ஏற்பட்டு இந்த லாரிகள் அடிச்சு போயிட்டுருக்கு. அதாவது தமிழகத்தை சேர்ந்த ஒரு லாரி ஆற்றுலேயே அடிச்சிட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் 2 லாரி மண் சரிவில் சிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருந்த லாரிகள் மற்றும் கார்களும் அந்த ஹோட்டல், அதாவது உணவு சாப்பிட்டாங்களோ அந்த ஹோட்டல் கூட முழுமையாக அடிச்சிட்டு போடுறதாக இங்கே இருக்க அங்கே சென்று வந்த எங்கள் லாரி ஓட்டுநர்கள் தெரிவிக்கிறாங்க.
இந்த சூழ்நிலையில் தான் சரவணன் குறித்த தகவலை அவர் வீட்டாருக்கு அங்கிருந்து லாரி டிரைவர் செய்திருக்கார். சரவணன் காணவில்லை, அவர் வண்டி மண்ணில் புதஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அந்த லாரி உரிமையாளர்கள் மற்றும் சரவண உறவினர்கள் அந்த சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க. அங்கே போய் தொடர்ந்து அந்த சரவணனை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து அவரை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். ஏனென்றால் அவருக்கு என்ன சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த காட்டாற்று வெள்ளம் மற்றும் மலைச்சரிவில் சாலையே 20 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டு நேற்று தான் அந்த சாலையை 9 நாட்கள் பிறகு தான் நேற்று அந்த தேசிய நடந்து சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து துவங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆற்றிலும் 20 அடிக்கு மேல் பள்ளம் ஏற்பட்டு மண் குவிகளாக இருக்குது. கிட்டத்தட்ட 20-30 அடி மேற்கு மண் குவிகளாக இருக்குது. அந்த மண்ணுக்குள்ளே ஏதாவது புதஞ்சிருக்குவாரா அப்படின்னு வாய்ப்பு இருக்கா என்ற பணியிலும், அது மட்டும் இல்லாமல் அது தொடர்ந்து தேடும் பணியாக நடைபெற்று இருக்குது. இதில் தேசிய மீட்புக்குள்ளே இராணுவத்தினர், உள்ளூர் காவல்துறையினர், மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும், இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி இடுப்புக்கு கீழே கால் மட்டும் கொண்ட ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும், அது யாரோட உடல் என்று காண்பதற்காக கடந்த 19ஆம் தேதி சரவணுடைய தாயார் மோகனா இங்கிருந்து அங்கோலா, அதாவது அவர் அந்த அழைச்சிட்டு போய் அங்கே இருக்க மருத்துவமனையில் டிஎன்ஏ பரிசோதனை செஞ்சுருக்காங்க. அதன் முடிவுகள் இன்னும் வரப்பெறவில்லை. ஏன்னா அந்த கால் மட்டும் கிடைச்சா யாரோட கால், இந்த ஓட்டுநர் காலா வேறோட காலா என்பது குறித்தும் உடலா என்பது குறித்தும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நாம் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அந்த உத்தர கன்னட மாவட்ட நிர்வாகத்தை தொடர்ந்து பேசி அவரோட மீட்பு பணியில் ஈடுபட்டு வரதாகவும் தொடர்ந்து அனைத்து வகையான உதவிகளும் செய்து வரதாகவும் தெரிவிக்கிறாங்க. இந்த துரைசாமி, நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது நமது இணைப்பில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம் சார். நாமக்கலை சேர்ந்த ஓட்டுநர் சரவணன் காணாமல் போய் இன்றோடு 9 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? அங்கிருந்து என்னென்ன தகவல் இது வரைக்கும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு மேம்? சார், இந்த என்டையர் எபிசோடுமே நமக்கு நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த 3 டேங்கர் லாரி ஓட்டுநர்கள்ங்கிற தகவல் தான் முதல்ல கிடைச்சது. இந்த சம்பவம் நடந்தது 16ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை. நம்ம உடனடியா அங்க இருக்கக்கூடிய உத்தர கன்னடா மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அங்க இருக்கக்கூடிய அந்த எஸ்பியோடைய நம்பர் வாங்கி அவங்க கிட்ட நம்ம தொடர்பு கொண்டோம். 17ஆம் தேதி நமக்கு அவங்க கொடுத்த முதல் தகவல் சின்னு என்று சொல்லக்கூடிய அந்த தாத்தையன்காரப்பட்டி நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவருடைய உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியா அவர் வீட்டுக்கு நம்ம அந்த தகவல் சொல்லி அவரை இங்க இருந்து நம்ம அனுப்புறதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுத்தோம். அங்க இருக்கக்கூடிய கிம்ஸ் என்று சொல்லக்கூடிய அவங்க அரசு மருத்துவமனையில போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் நம்ம உடனடியா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த தகவல் எல்லாம் சொல்லி அவருக்கான நம்ம இழப்பீட்டு தொகை ஏதாவது கொடுப்பதற்கான அந்த ப்ரப்போசலும் நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும். மேலும் கர்நாடக மாநிலத்தில இருந்து 5 லட்சம் ரூபாய் அவருக்கு சாங்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதற்கு நம்ம கிட்ட அவர் நாமக்கல் மாவட்டத்துல தான் வாழ்றாரு, அதற்கான ஆதார அட்டை, அவருடைய வாரிசு சான்றிதழ் எல்லாமே கேட்டாங்க. அதுல எந்த தாமதமும் இல்லாமல் அதையும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமா உடனடியா கொடுத்து அந்த குடும்பத்தினர் அந்த பாடியை அவங்களுடைய கடைசி ரைட் செய்யறதற்காக நாமக்கல் கொண்டு வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தொடர்ந்து அவங்க குடும்பத்தோட நம்ம தொடர்பு நிலையில வச்சிருந்தோம். இதுல நமக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் நமக்கு நம்மளுடைய எம்எல்ஏ நாமக்கல் சாரு பிளஸ் நம்மளுடைய எம்பி எல்லாருமே நமக்கு அதிகமான வழிகாட்டுதல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன மாதிரி 3வது நபர் முருகன் என்று சொல்லக்கூடிய 45 வயது சார்ந்தவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர். நாங்க உடனே கிருஷ்ணகிரி மாவட்டத்தையும் தொடர்பு கொண்டு நம்ம எப்படி நம்ம மாவட்டத்துல உள்ளவருக்கு அந்த இழப்பீட்டு தொகைக்கு அனுப்பணுமோ அதே போல கிருஷ்ணகிரியில இருந்தும் அந்த இழப்பீட்டு தொகை கொடுப்பதற்கான ப்ரப்போசல் எல்லாமே ரெடி பண்ணி அனுப்புறதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்தோம். இப்ப 3வதா தேடப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் சரவணன். நமக்கு முன்னாடி சொன்னது போல தொடர்ந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்டையும் கேட்கும் போது நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல் இடுப்புக்கு கீழே மட்டும்தான் அந்த பாடி கிடைச்சிருக்கு. அப்ப டிஎன்ஏ டெஸ்ட் செஞ்சு அவருடைய தாயார் இப்ப அங்க போயிருக்கிறாங்க. அந்த திசு பரிசோதனை செவ்வாய்க்கிழமை கொடுத்திருக்காங்க 23ஆம் தேதி. அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்த பிறகுதான் இது இவரோடதுதான் உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த பிரேதத்தையும் நம்ம இங்க கொண்டு வர்றதுக்கும் கடைசி மரியாதைகள் செய்வதற்கும் அதற்கான அரசு இழப்பீட்டு தொகையை கொடுப்பதற்கும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளருடன் தொடர்புல இருக்கிறோம். நம்ம இப்ப கர்நாடக அரசு தரப்புல இருந்து நமக்கு போதிய அளவுல உதவிகள் கிடைக்குதா? அங்க ஷிரூர் மாவட்ட ஆட்சியரோடு நீங்க தொடர்பு கொண்டு பேசுனீங்களா? இப்போ இவங்க சரவணனுடைய குடும்பத்தினர் தங்களிடம் என்னென்ன விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க, என்ன சொல்லியிருந்தாங்க மேம்? இப்ப அந்த சிறு மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு லக்கிலி அவங்களும் ஒரு தமிழ்நாடு ஆபீசர் தான் அங்க அந்த கேடர்ல அசைன் ஆயிருக்காங்க. சோ நமக்கு அவங்க எல்லா விதமான உதவியுமே நம்ம சொந்த மாநிலமா இருக்கிறதுனால அவங்க நமக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப சரவணனுடைய குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமா அவருடைய உடல் இவர்தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி அந்த குடும்பத்தினர் கடந்த 10 நாளா அவரு உயிரோட வரமாட்டாரா அந்த மாதிரி பல்வேறு விதமான
ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆக இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து 72 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பரிசோதனைகள் முடிவு இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வரப்பெறுங்கிற நம்பிக்கையில நாங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அது அவர் இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது அவர் தான் முடிவாயிடுச்சுன்னா அந்த கிடைச்ச அந்த பொருளை வந்து நம்ம இங்க கொண்டு வந்து அவருக்கு கடைசி மரியாதை செய்யும் வரைக்கும் தொடர்ந்து இதை கண்காணிச்சிட்டு இருப்போம். ஏற்கனவே வந்து அந்த கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு கன்னட அரசாங்கத்தின் மூலமா 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் நம்மளும் அதற்கான இழப்பீடு தொகை கேட்டு ப்ரப்போசல்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கோம். அதற்கான உத்தரவும் வரப்பெற்றவுடன் அந்த குடும்பத்திற்கு அதை கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்கு, இனி அந்த குடும்பம் இந்த இழப்பிலிருந்து மீண்டு ஒரு சராசரி நிலை வாழ்க்கை வருவதற்கான எல்லா விதமான உதவிகளையும் மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக செய்யும். இப்ப இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலாகிறது. அங்க மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? அங்க அடித்து செல்லப்பட்ட அந்த லாரியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா இப்ப அந்த இடத்துல? 2 லாரி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த ஓனர், டேங்கர் லாரி ஓனரும் நம்ம கிட்ட தொடர்புல தான் இருக்கிறாரு. அதையும் வந்து அவங்க பழுது நீக்கம் செஞ்சு இங்க கொண்டு வரதற்கான நடவடிக்கையை எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த சீதோஷ்ண நிலை, அந்த அமைய பெற்ற இடம் எல்லாமே ஒரு சிக்கலான இடமா இருக்கிறதுனால முதல் 3 நாள் வந்து கடுமையான மழை இருந்ததுனால அவங்களால அந்த பகுதிக்கு மீட்பு படை இருந்தாலும் கூட போக முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்ப படிப்படியாக நிலைமை கட்டுக்குள்ள வரும்பொழுது அவங்க மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய மீட்பு பணிகளை முடுக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அது தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி மேம். தொடர்ச்சியாக நன்றி சார். கிருஷ்ணகிரியிலிருந்து செய்தியாளர் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஏற்கனவே அங்கு வந்து முருகன் என்ற ஒருவர் ஓட்டுநர் வந்து உயிரிழந்திருந்தார். அவருடைய உடல் ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அவர்களுடைய குடும்பம் தற்போது எப்படி இருக்கிறது பணியில்? விக்னேஷ், நம்ம இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே இருக்கக்கூடிய வெள்ளாளப்பட்டி என்கிற கிராமத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் எல்பிஜி டேங்கர் லாரி ஓட்டுநர் முருகன். அதாவது கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி வழக்கம் போல் பணிக்கு சென்ற அவர் 18ஆம் தேதி சடலமாக தான் இங்கே கொண்டு வரப்பட்டார். இந்த கிராமமே மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்கிறது. நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். இந்த கிராமத்தைச் சேர்ந்ததான் ஓட்டுநர் முருகன். கடந்த 9ஆம் தேதி வழக்கம் போல் அவர் லாரி ஓட்டுவதற்காக சென்றிருக்கிறார். 16ஆம் தேதி, அதாவது கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே கோவா தேசிய நெடுஞ்சாலையில் அங்கோலா பக்கம் இருக்கக்கூடிய சிறு என்கிற பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 2 டேங்கர் லாரிகள் மண்ணில் புதைந்தன. ஒரு லாரியானது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. அடுத்த நாள் 17ஆம் தேதி இந்த புதைந்த லாரியில் இருந்து முருகன் என்பவர் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. அவரது உடல் 18ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த ஊத்தங்கரை பகுதி அருகே இருக்கக்கூடிய வெள்ளாளப்பட்டி கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக மிகுந்த ஒரு ஏழை குடும்பத்தைச் சார்ந்த அவர் தனது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக லாரி ஓட்டிதான் பிழைப்பு நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள், 2 பிள்ளைகள் இருக்காங்க. வாழ்வாதாரம் என்பது முற்றிலுமாக முருகனை நம்பி இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாகவே இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் அவர் ஒரு இயற்கை பேரிடரால் நிலச்சரிவால் சிக்கி உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆன பிறகு இவரது குடும்பமானது ஆழ்ந்த சோகத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கிராமமே முற்றிலுமாக ஒரு சோகத்தில் இருக்கிறது. இன்று 10ஆம் நாள் காரியம் கூட இந்த பகுதியில் நடந்திருக்கிறது. குறிப்பாக அவர் உடல் வந்த பிறகு இந்த பகுதிக்கு கிராம நிர்வாக அலுவலர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை யாருமே எங்களை வந்து கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் ஒரு வேதனையான ஒரு விஷயம் என அவர்கள் பார்க்கிறார்கள். குறிப்பாக இது போல பேரிடர்கள் நாட்டில் எந்த பகுதியில் பேரிடர்கள் ஏற்பட்டாலும் அவரது உடல்கள் சொந்த ஊருக்கு கொண்டு வரும்போது அரசு துறை சார்பாக அதிகாரிகள் பங்கேற்பார்கள், ஒரு நினைவஞ்சலி அல்லது அஞ்சலி செலுத்துவார்கள். அதுபோல் எந்த ஒரு நிகழ்வுக்கும் யாரும் இங்கு பங்கேற்கவில்லை என சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரையில், அதாவது அரசு வந்து பல்வேறு சம்பவங்களில் உயிரிழக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்திற்கான இழப்பீடு தொகையை வழங்குகிறது. அப்படி எந்த ஒரு இழப்பீடு தொகையும் வரவில்லை என்பதும் இந்த பகுதி மக்கள், இந்த கிராம மக்களின் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நம்ம இந்த உயிரிழந்த முருகன் அவர்களுடைய மனைவி இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம். உங்கள் வீட்டுக்காரர் முருகன் எப்போ வந்து லாரி போனார், நீங்கள் எப்போ வந்தார், உங்களுக்கு இந்த தகவல் எப்படி சொன்னாங்கம்மா? தகவல் வந்து எங்களுக்கு மலைசரிவில் தாங்க தெரிஞ்சிச்சுங்க சார். எங்களுக்கு வந்து அதிகமாக தெரியல, 2 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கு மேலே அப்புறமா தான் இங்கேருந்து எல்லாம் கிளம்பி போனாங்க. கிளம்பி போன பிறகு வந்து எங்களுக்கு சார் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க, சடலமாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. இல்லை, உங்கள் குடும்பம் எப்படிம்மா? உங்களுக்கு எத்தனை பசங்க, என்ன தொழில் செஞ்சார் அவர்? ஒரு வண்டி ஓட்டி கொடுத்தாதாங்க சார் எங்களுக்கு வந்து செலவுக்கெல்லாம், படிக்கிறது எல்லாமே அவரை நம்பி தான் நாங்கள் வந்து எங்கள் குடும்பம் 5 பேர் இருக்கிறோம். மாமியார், மாமனார்,
என் பையன் பொண்ணு ஒன்றுங்க சார். நாங்கள் இருக்கிறோம். அவரை நம்பி தான் நாங்கள் 5 பேரும் இருக்கிறோம். அவர் உயிரிழந்த தகவல் உங்களுக்கு எப்படி சொன்னாங்க? உங்களுக்கு ஏதாச்சும் கர்நாடக அரசுலேருந்து நிதி உதவி கொடுத்துருக்காங்களா? மாநில அரசு ஏதாவது உதவி செஞ்சுருக்காங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு தெரியலைங்க சார். அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து போயிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. வண்டி ஓனர் வந்து கூட போனாங்க சார். அவ்வளோதான். விக்னேஷ், இந்த பகுதி மக்கள் இருக்காங்க, குறிப்பாக அவர் உறவினர்கள் இருக்காங்க, நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அவங்க வந்து எதுமாரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கன்னு. ஐயா வணக்கம். இப்போ உங்கள் பகுதியை சேர்ந்த முருகன் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துட்டார். அவர் உடல் கொண்டு வந்து நல்லடக்கம் பண்ணிட்டீங்க. அரசு அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் ஏதோ வந்தாங்களா, பார்த்தாங்களா, ஆறுதல் எதோ சொன்னாங்க சார்? இது விதத்தில் எந்த அரசு அதிகாரிகளும் வரலைங்க. வந்து நாங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அடக்கம் பண்ணுற விதத்தில் எதுவும் தகவல் தெரிஞ்சும் வரல. இன்னும் இப்போது இந்த இவங்க தான் வந்து இந்த அரசியல்வாதிங்க தான் வந்து போகிறாங்களே வழியா எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து பார்க்கல, ஸ்டெப் எடுக்கல. இல்லை, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க குடும்ப பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது சார், நாங்கள் வந்து ஓட்டுநர் தொழிலை மட்டும் நம்பியே என் வாழ்க்கை நடத்திட்டு வராரு. வேறு எந்த வருமானமும் கிடையாது, விவசாயமும் இல்லைங்க. அந்த 2 பசங்க சின்ன சின்ன பசங்க, அவங்கள படிப்பு செலவு தேவை. இந்த கவர்மெண்ட் ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு நிதி உதவி கொடுத்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு மேலும் ஒரு ஹெல்ப்பாக இருக்குன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. 4-5 பேர் இருக்கிற குடும்பம் இருக்குது, அவங்க வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணுன்றதே எங்களுடைய கோரிக்கை. விக்னேஷ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது கர்நாடக அரசு பல்வேறு உதவிகளை செய்திருப்பதாக நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை யாருமே அரசு தரப்பில் யாருமே எங்களை இதுவரை அணுகவில்லை, நிதி உதவிக்கோ அல்லது உதவித்தொகைக்கோ எந்த ஒரு ஆவணங்களையும் எங்களிடம் பெறவில்லை எங்களோட கருத்தையும் அவங்க தெரிவிக்கிறாங்க. இப்படி தான் கடந்த 10 நாட்களாக இந்த முருகனின் குடும்பத்தார் மிகுந்த ஆழ்ந்த சோகத்தில் இருக்காங்க. அரசு, தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு தர வேண்டும் அல்லது நிதி உதவி வழங்க வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த கிராம மக்களிடையே இருக்கு. மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த குடும்பத்தை தமிழக அரசு இணைப்பில் இருங்க. உத்தரகன்னடாவுடைய மாவட்ட ஆட்சியர் பிரியா நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மேம் வணக்கம். வணக்கம். மேம், ஒரு குடும்பம் வந்து தத்தளிச்சிட்டு இருக்கு. கடந்த 10 நாட்களா சரவணன் என்ற ஓட்டுநரை தேடிட்டு வராங்க. அங்கு நிலைமை தற்போது எப்படி இருக்கு? எப்படி தேடுதல் பணி நடந்துட்டு இருக்கு மேம்? இங்க பணி எல்லா டீமும் சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சரவணன் அவங்க ஃபேமிலி கிட்ட நான் பர்சனலா பேசினேன். அவங்க ஒருத்தங்க கூட இங்க இருக்காங்க, அங்கோலால இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பாடி இங்க கிடைச்சிருக்கு. நாங்க டிஎன்ஏ டெஸ்ட்க்கு அமைச்சிருக்கோம். அப்புறம் அவங்க ஃபேமிலி அவங்க கூட டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நாங்க அவங்க அம்மா கிட்ட இருந்து பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அமைச்சிருக்கோம். மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் தெரியும், பாடி மேட்ச் ஆகுதா இல்லைங்களான்னு. இப்போ இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆயிடுச்சு. அப்போ அங்கே முழுமையான அந்த மீட்பு பணிகள் நிறைவடைஞ்சிருச்சா? ஏன்னா 2 லாரி வந்து அங்கேயே இருந்து ஒரு லாரி அடிச்சு செல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிச்சு. அந்த 3வது லாரி எங்க இருக்குன்னு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா மேம்? இந்த 3 டேங்கர் லாரி இல்லைங்க, 3 கேஸ் டேங்கர் 3 ஐடென்டிஃபை ஆயிடுச்சு. ஒரு கேஸ் டேங்கர் ரிவருக்குள்ள போயிருந்துச்சு. இட் வாஸ் ஃபுல்லி லோடட். அது கேஸ் எல்லாம் சேஃபா வெண்ட் அவுட் பண்ணிட்டு அது 3 கேஸ் டேங்கரும் சேஃபா இருக்குது. ஒரு லாரி கேரளால இருந்து ஒரு லாரி வுட் கேரி டிம்பர் லாரி அது மட்டும் தண்ணிக்கு அடியில இருக்குன்னு எங்களுக்கு ஜிபிஎஸ் லொகேஷன்ஸ் இப்போ தெரிய வந்திருக்கு. அதை மீட்கிற பணி நடந்துட்டு இருக்கு. அது மீட்கிறதுக்கு நேவி அவங்க வந்து உள்ள போகணும், தண்ணிக்குள்ள போய் பிசிக்கலா போய் பார்க்கணும். இங்க மழை கண்டினியூஸா மழை இருக்கு. அப்புறம் நதியோட ஸ்பீடு கூட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால நேவி அவங்க உள்ள போக முடியல. அவங்க போனாதான் எங்களுக்கு ஃபைனல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். மேம், அந்த பகுதியில் அடிக்கடி இது மாதிரி நிலச்சரிவு இது மாதிரி நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கடந்த 16ஆம் தேதி இந்த விபத்து நடந்திருக்கு மேம். எத்தனை மணிக்கு நடந்தது? அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்ததுன்னு அப்படின்றத சொல்ல முடியுமா மேம்? இந்த 16th மார்னிங் அரௌண்ட் 9 o'clock கிட்ட இந்த இன்சிடென்ட் அங்கே ஸ்டால் இருந்துச்சாங்க. ஆப்போசிட் சைடு திருவர்ல ஒரு 4-5 வீடுங்க இருந்துச்சு. ஸோ என்டையர் அந்த டீ ஸ்டால் அப்புறம் ஆப்போசிட் சைட்ல இருக்க ஹவுஸ் எல்லாம் கூட டேமேஜ் ஆயிடுச்சு. 11 மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு டோட்டலா கிடைச்சிச்சு. அதுல நாங்க 8 பாடிஸ் ரெக்கவர் பண்ணிட்டோம். 3 பேர் இன்னும் மிஸ்ஸிங்ல இருக்காங்க. கண்டினியூஸ் ஃபர்ஸ்ட் இன்ஃபேக்ட் என்டையர் ரோடு பிளாக் ஆயிருந்துச்சுங்க. இட் இஸ் 4 lane ரோடு. என்டையர் ரோடு பிளாக் ஆயிருந்துச்சு. அது ஃபுல் கிளியர் பண்ணிட்டோம். ஆனா எங்களுக்கு வந்து இப்போ ஜிஐல இருந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இருந்து they have given a report saying that அந்த ரோடு சேஃப் இல்லை, that it is an active landslide and any time because of rain it can fall down. ஸோ
அதனால நாங்க இப்போதைக்கு அங்க டிராஃபிக் எதுவும் அலோவ் பண்ணல. வி ஆர் ஹோல்டிங் இட். ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ட்ரக்கு நடந்துட்டு இருக்குங்க. பாக்கி எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இந்த ஒரு ட்ரக் ஐடென்டிஃபிகேஷன் நடந்துட்டு. மேம் இந்த விஷயத்துல நாசா, இஸ்ரோ போன்றவர்களுடைய உதவி கேட்கப்பட்டதா, அவங்களுடைய உதவி கிடைத்ததா தகவல் இருக்கே மேம்? இஸ்ரோல இருந்து எங்களுக்கு சேட்டலைட் இமேஜரி வந்துச்சு. அண்ட் நேவி டீமும் அவங்க டிடெக்டிங் டிவைசஸ். என்ன மாதிரி உதவிகள் கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா மேம்? They have அது கூட மேம் இஸ்ரோவுடைய உதவிகள் கிடைச்சதா சொல்லிருந்தீங்க. என்ன உதவிகள் கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா மேம்? சேட்டலைட் இமேஜஸ் கிடைச்சிச்சு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தி இன்சிடென்ட். வேற என்னென்ன உதவிகள் மேம் கிடைச்சது? இப்போ வந்து தேசிய பேரிடர் படையும் வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, உள்ளூர் காவல்துறை, வேற என்னென்ன உதவிகள்லாம் கிடைச்சது மேம்? ஒரே ஸோ இங்க நேவி இருக்காங்க, ஆர்மி இருக்காங்க, கோஸ்ட் கார்டு இருக்காங்க, என்டிஆர்எஃப் டீம், எஸ்டிஆர்எஃப் டீம், எல்லாரும் ஃபயர் சர்வீஸ் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் மோர் தென் 200 பீப்புள் வேலை செய்யறவங்க மட்டுமே, ஆல் எக்ஸ்பர்ட் டீம்ஸ் மட்டுமே கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிரசன்ட்லி ஒன்லி திங் தட் வி ஹேவ் டு டூ இஸ் இங்க உள்ளார வந்து அந்த ட்ரக் இருக்குங்க, அந்த ட்ரக்கை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ரெஸ்கியூ பண்ணணும், அந்த பர்சனை ரெஸ்கியூ பண்ணணும், அந்த பாடியை ரெஸ்கியூ பண்றது தான் இப்போ இருக்க பெரிய சேலஞ்சிங் டாஸ்க். மேம் இதுவரை 8 பேருடைய உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதா நீங்க வந்து சொல்லிருந்தீங்க. மொத்தமா எத்தனை பேர் மேம் இந்த விபத்துல சிக்கியிருப்பாங்க அப்படின்ற தகவல் இருக்கா மேம்? டோட்டல் 11. ஆஸ் ஐ டோல்ட் 11 பேர் மிஸ்ஸிங் இருக்காங்க. அதுல 8 பாடிஸ் எங்களுக்கு கிடைச்சிச்சு. ரிமைனிங் 3 people ஆர் ஸ்டில் மிஸ்ஸிங். இப்ப தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் அங்க வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிருந்தீங்க. இப்ப முழுமையா மீட்பு பணிகள் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் மேம் ஆகும்? இல்ல இப்போ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர். இப்போ கண்டினியூஸா ரெயின் இருக்கு, எங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் இருக்கு. இந்த ஸ்ட்ரீம்க்கு ஸ்பீட் சொல்லுவாங்க நாட்ஸ்ல, இட் இஸ் மோர் தென் 6 knots. ஸோ இவ்வளோ ஸ்பீடா இருக்க நதிக்குள்ளார டைவர்ஸ் கேனாட் கோ. அவங்க பிசிக்கலா அவங்க லைஃப் ரிஸ்க் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த கேபினை போய் கண்டுபிடிச்சு அந்த பர்சன் இருந்தாங்கன்னா வெளியில எடுக்கணும். ஸோ அதை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு 4-5 பேர் டைவர்ஸ் லைஃப் நாங்க ரிஸ்க் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரீம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க டைவர்ஸை உள்ள அனுப்ப முடியும். ஸோ we are just waiting for the weather to cooperate. மேம் இந்த விபத்துல 3 பேர் காணாமல் போயிருந்தா குறிப்பிட்டிருந்தீங்க. அதுல ஒருத்தர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர், மீதமுள்ள அந்த 2 எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க என்ற விவரம் இருக்கா மேம்? இங்க லோக்கல் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் அர்ஜுன்னு கேரளா டிரைவர் இருக்காங்க. பாக்கி எல்லாம் கூட லோக்கல் பீப்புள் தான். மேம் நீங்க ஏற்கனவே அந்த இடம் குறிப்பிட்டிருந்தீங்க, சாலை போக்குவரத்து உகந்ததா இருக்குமா அப்படின்ற அதுக்கான ஆய்வு பணிகளும் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கா மேம் அந்த இடத்துல? இப்ப போக்குவரத்து ஆல்ரெடி ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால இருந்து வந்து ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் எங்களுக்கு சப்மிட் பண்ணிருக்காங்க. அதுல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணுங்க இமீடியட்லின்ட்டு. ஸோ நாங்கள் என்ஹெச்சுக்கு நேஷனல் ஹைவே அவங்களுக்கு எழுதியிருக்கோம், இதெல்லாம் இமீடியட்டா அட்டென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அவங்களுக்கு. அண்ட் ஃபைனலா ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஒன்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை வந்து கம்மியானும் அட்லீஸ்ட் ஒரு 3-4 days கண்டினியூஸ் ரெயின் இல்லாம இருந்துச்சுன்னா தான் அந்த ஸ்லோப் ஸ்டெபிலைஸ் ஆகும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் கோஆபரேட் பண்ணிச்சுன்னா திஸ் ரோட் கேன் பி ஓப்பன். மேம் அந்த ரோடு எத்தனை நாட்களா மேம் பயன்பாட்டில் இருந்தது? இப்போ அந்த குறிப்பிட்ட ரோடு வந்து நீங்க சரியா இல்லை அப்படின்ற உகந்ததா அப்படின்றதையும் ஆய்வு பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரியான பிரச்சனைகள் மேம் இருக்கு? இல்ல 16th இன்சிடென்ட்க்கு அப்புறம் அது கம்ப்ளீட்லி பிளாக் ஆயிருச்சு. 4 லேன் ரோடு இருந்துச்சு, கம்ப்ளீட்லி பிளாக் ஆயிருச்சு. ஸோ நாங்க இப்போ மண்ணெல்லாம் எடுத்துட்டோம். அங்க எல்லா ட்ரக்ஸ், ஜேசிபிஸ், எக்ஸ்கவேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா ஸ்டில் கண்டினியூஸ் மழை இருக்கிறதுனால அந்த இட் இஸ் அன் ஆக்டிவ் லேண்ட்ஸ்லைட், அது எப்ப வேணாலும் விழலாம். அண்ட் பக்கத்துல இருக்க ஏரியாஸ்ல கூட கிராக் டெவலப் ஆயிருக்கு. ஸோ தட் கேன் ஃபால் எனி டைம். ஜிஎஸ்ஐ ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல வந்து ஸ்ட்ரீம் மேல இருக்க ஸ்ட்ரீமை டைவர்ட் பண்ணுங்க, அப்புறம் அங்க ஸ்பாட்டர்ஸ் வைங்க, அந்த மாதிரி 1-2 சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் இட் ஸ்டெபிலைசஸ், ரெயின் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வில் அலோவ் தி டிராஃபிக். மேம் தொடர்ச்சியாக அங்க பணிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. வேற என்னென்ன உதவிகள் இப்ப தேவைப்படுது? மத்திய அரசு தொடர்பு கொண்டு எதுவும் உதவிகள் தேவைப்படுதா? அது குறித்து ஏதாவது பேசுறீங்களா? எல்லா கவர்மெண்ட்ல இருந்தும் we have taken support. ஆர்மி வந்திருக்காங்க, நேவி வந்திருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் பீப்புள் நமக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை.
இட் இஸ் ஒன்லி வெதர் தட் இஸ் நாட் கோஆப்ரேட்டிங். இந்த ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அது கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகணும். கண்டினியூஸ் ரெயின் இருக்கு. இன்னைக்கு நெக்ஸ்ட் 3 days ஆரஞ்சு அலர்ட் இருக்குங்க. இதெல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆனா மட்டும்தான் எங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த ஆபரேஷனை. தொடர்ச்சியாக பணிகள் துரிதகதியில் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. இணைப்பில் வந்து பேசியமைக்காக நன்றி மேம். தேங்க்யூ. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பழனிவேல் இணைந்திருக்கிறார். பழனிவேல், ஏற்கனவே அங்கே குறிப்பிட்டிருந்தாங்க, உறவினர்கள் சொல்லும்போது மாவட்ட நிர்வாகம் சார்பாக எங்களுக்கு வந்து உதவி கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் அவங்க வந்து பதிவு செஞ்சாங்க. என்ன அங்கே நிலைமை இருக்கு? லாரி ஓட்டுநர் கார்த்திக் நம்மிடம் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். கார்த்திக் வணக்கம். முருகன் வந்து இது போல் ஒரு நிலச்சரிவில் உயிரிழந்துட்டாரு. குறிப்பாக நீங்கள் லாரி ஓட்டுநராக இருக்கீங்க. லாரி ஓட்டுநர் இருக்கக்கூடிய என்னென்ன சவால்கள் உங்களுக்கு இருக்குது சார்? சார், நாங்கள் லாரி ஓட்டுறோம் மலைப்பகுதி இப்போ நைட்டில் வந்து தூக்கங்கட்டு ஓட்டுறதுலேருந்து அனைத்துமே வந்து ஒரு சவால் தாங்க சார். ஒரு ஆப்போசிட்டில் ஒரு லாரி வந்தால் கூட ஒரே ஒரு ஒரு செகண்ட் வந்து கண்ணு மூடிட்டுங்கன்னா கூட நம்ம நிலமை நம்மக்கிட்ட இல்லைங்க சார். அப்படி தான் நாங்கள் இது வரைக்கும் ஓட்டிகிட்ருக்கோங்க சார். நானும் ஒரு 20 வருஷமாக டிரைவர் தாங்க சார். இப்போ அந்த முருகன் அவர் அன்னார் போன இடத்துங்களில் வந்து பெரும்பாலும் மலைப்பகுதி தான் சார். அந்த மலைப்பகுதியில் வந்து 2 மலைக்கு நடுவில் வந்து ஆறு ஓடுதுங்க சார். நான் ஆட்டுக்கு குறுகே வந்து பாலம் கட்டி ரோடு போட்டிருக்குறாங்க. பழைய ரோடு வந்து சிங்கிள் ரோடாக இருக்கக்குள்ள நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க சார். இப்போ 4 லைன் போடக்குள்ள அந்த மலையை வெட்டி போடக்குள்ள அந்த மழை வெட்டின லூஸு வந்து இப்போ இருந்து மழை பெஞ்சதுனால அந்த லூஸு வந்துருச்சு சார். நாங்கள் இது வரைக்கும் 15-20 வருஷமாக அங்கே தாங்க சார் ஒரு டீ சாப்பிட்றதுலேருந்து டிஃபன் சாப்பிட்றதுலேருந்து அங்கே ஒரு சப்போஸ் நைட்டு தூக்கம் வந்துருச்சுன்னா கூட அங்கே தான் சார் படுத்து தூங்குவோம். இது வரைக்கும் வேறு எங்கேயும் போய் படுக்க மாட்டோங்க சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் அங்கே படுத்துருக்கிறாரு, நிறுத்திருக்கிறாரு சார். டிஃபன் சாப்பிட்லாம் நிறுத்திருக்கிறார். அப்படி அந்த மாதிரி இதில் வந்து காலையில் ஒரு 9 மணி சுமாருங்க சார். இப்போ டிஃபன் சாப்பிட போகக்குள்ள தாங்க சார் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சார். குறிப்பாக நீங்கள் இது மாதிரி வாகனங்களை இயக்கும்போது உங்களுக்கு சாலை மழை காலங்களில் இது போகிற பேரிடர் காலங்களில் எது மாதிரி இருக்கும்? உங்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு அந்த பகுதியில் வந்து அந்த ரோட் சைடில் இது குறிப்பாக வந்து பேரிடர் நடக்கக்கூடிய பகுதி, மலைப்பகுதி, கவனமாக செல்லுங்கன்னு அறிவிப்பு பலகைகள் எங்கே வைக்கப்பட்டிருக்குமா? இந்த விபத்து நடந்த பகுதி வந்து நீங்கள் குறிப்பிட்டீங்க 2 மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய பகுதின்னு. அங்கே இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வாகனங்களை இயக்குவீங்க? இப்போது சாலை வசதி எப்படி இருக்குது? இப்போ சாலை வசதியெலாம் நல்லா தாங்க சார். அந்த சாலை வசதி வந்து அந்த பழைய ரோடு வந்துங்க டபுள் ரோடாக இருந்தது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். நாங்கள் அதாவது வந்து அப்போ மண் மலையை வெட்டி போடாத இருந்தாங்க. மேடு வாக்கில் மேடு இருக்கும், பள்ள வாக்கில் பள்ளம் இருக்கும் சார். நாங்கள் ஏறி இறங்கி போயிடுவோங்க. இப்போ வந்து அந்த வெட்டி போட்டதால் தாங்க சார் அந்த லூஸு கிடச்சது. அந்த மழை பெய்கிற வரைக்கும் ஓடுற வரைக்கும் இறங்கிடுச்சிங்க சார். இப்போ மீதிபடிக்கு வந்து பழைய ரோடில் இருக்குள்ள நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். இப்போ இந்த புதுசாக வெட்டி போட்டதில் தான் சார் இப்போ இந்த பிரச்சனையும் நடந்திருக்குது. விக்னேஷ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதாவது சாலை என்பது பழைய ரோடாக இருக்கும்போது அந்த பகுதியில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. புது சாலையாக அமைக்கப்பட்ட பிறகு தான் இது போல் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம் சார். குறிப்பாக வந்து அவர் முருகன் வந்து எத்தனை வருஷமாக இந்த லாரி தொழில் செய்கிறாரு? அவர் போகும்போது எப்படி போவார்? எத்தனை நாள் போயிட்டு வருவார்? வண்டிக்கு போனார்னா எப்போ வீட்டுக்கு வருவார்? இப்போ எப்படி போனாருங்க சார்? ஒரு 20 வருஷமாக இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து வீட்டில் 1 நாள் 2 நாள் கூட தங்க மாட்டார். ஏன்னா ஏழை குடும்பம்னால அதை வச்சு தான் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க 2 பேர், பசங்க 2 பேர், மனைவி 1, மொத்தம் 5 பேர் இருக்காங்க சார். அந்த 5 பேருக்கும் இவர் தான் வந்து சம்பாதிச்சு போடணும். சம்பாதிச்சு போட்டால் தான் அந்த குடும்பமே காப்பாற்ற முடியுன்ற சூழ்நிலையில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார் பாவம். இங்கே 1 நாள் 2 நாள் கூட தங்க மாட்டார் சார். ஏதோ விசேஷம், பண்டகை காலம், இது மாதிரி சமயத்தில் தான் வந்து போவாரே தவிர மற்றபடி அவர் இங்கே வந்து பர்மனெண்ட்டாக தங்குறதில்ல சார். அவர் விவசாயமும் போதிய அளவில் இல்லை. விவசாய நிலங்களுக்கும் ஒன்றும் மழை இல்லாததுனால எந்த வருமானமும் கிடையாது. இதை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காரு சார். அரசாங்க உதவிகள் வந்து இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. அரசு அதிகாரிகளும் வந்து மெத்தனை போக்கை தான் கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. அரசு அதிகாரிகள் வந்து இது வரைக்கும் யாருமே தொடர்பும் கொள்ளலை. இந்த நடவடிக்கை பாவம் இந்த குடும்பம் இழந்தது நெருக்கடி இல்லாமல் யாரும் எந்த ஆதரவின்றி வாழ்கிறாங்க. இதுக்கு வந்து நமது மாவட்ட கலெக்டரும் நம்ம தமிழக முதலமைச்சரும் உதவி செஞ்சு பசங்களுக்கு ஒரு அரசு வேலையும் இன்னொரு குழந்தைக்கு படிப்பு செலவும் அந்த மனைவிக்கு வந்து அவங்களோட மனைவிக்கு வந்து வாழ்வதற்கான வாழ்வாதாரத்துக்கு ஏதோ உதவித்தொகையும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இல்லைனா இந்த குடும்பம் வந்து சீர்கெட்டு போயிடும். அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வேறு எந்த ஆளும் இல்லை. நம்ம தமிழக முதல்வர் ஐயாவும் நம்ம கலெக்டர் ஐயாவும் ஏதாவது செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார். பாவம் ரொம்ப வறுமையாக தான் இருக்காங்க.
விக்னேஷ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவங்களுடைய ஆதங்கம் என்பது, எதிர்பார்ப்பு என்பது மிகவும் வறுமையான ஒரு குடும்பம், பொருளாதாரத்தில் மிக பின்தங்கி இருக்கிறோம், அரசு எங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மற்றொரு புறம் வாகன ஓட்டிகளாகட்டும், லாரி ஓட்டுநர்களாகட்டும், எங்களுக்கு பணிக்கு செல்லக்கூடிய இடங்களில் இதுபோல பணி பாதுகாப்பு என்பது மிக குறைவாக இருக்கிறது. சாலை ஓரங்களில் குறைந்த கட்டணத்தில் உணவு வாங்கி சாப்பிடுவதற்காக நாங்கள் நிற்கிறோம். ஆனால் அங்கு இதுபோல பேரிடர்களை சிக்கி உயிர் இழக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கிறது. எனவே அரசு எங்களை பாதுகாக்கிறதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பாக இருக்கு. விக்னேஷ், பணிவில் நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது நமது இணைப்பில் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. நாமக்கலை சேர்ந்த ஓட்டுநர் கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கி தற்போது வரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டிருக்கு. உங்க தரப்பிலிருந்து என்ன உதவி சார் இப்போ எடுத்திருக்கீங்க? என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? அதாவது இந்த மாதம் 16ஆம் தேதி கர்நாடகா மாநிலம் உத்தரகண்ட் மாவட்டத்துல சிரூருங்கிற இடத்துல மொத்தம் 3 தமிழ்நாட்டை சேர்ந்த 3 டேங்கர் லாரி அங்க மிகப்பெரிய மண் சரிவுல சிக்கிய காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல 3 ஓட்டுநர்களும் சம்பவ இடத்திலேயே அங்கேயே அவங்க உயிர் இழந்துட்டாங்க. அதுல எங்க நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 2 ஓட்டுநர்கள், ஒருத்தர் சின்னுங்கிறவர், அவர் நாமக்கலை சேர்ந்தவர், இன்னொருத்தர் சரவணன் அப்படிங்கிற அவரும் நாமக்கல் பகுதியை சேர்ந்தவங்க. உடனே என்னுடைய கவனத்திற்கு வந்த உடனே நாங்க இங்கிருந்து அதற்கான அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்க தொடர்பு கொண்டு மீட்பு நடவடிக்கைக்கான அனைத்து பணிகளும் செய்தோம். டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து அந்த சம்பவ இடத்திற்கு போயிட்டாங்க. அங்க என்ன ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைனா, இருபுறமும் பெரிய மலை, அந்த மலையிலிருந்து ஏற்பட்ட அந்த மண் சரிவின் காரணமாக உடலை மீட்பதில் மிகப்பெரிய ஒரு காலதாமதமும் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதுல சின்ன அப்படிங்கிறவங்களுடைய உடலை மீட்டு எடுத்து அவங்க மீட்டாச்சு. ஆனா அந்த சரவணன்கிறவங்களுடைய உடல்ல பாதி அளவுல தான் கிடைச்சிருக்கு. இப்ப அந்த பாதி உடலும் உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க அந்த மாநிலத்துல. அது உடற்கூறு ஆய்வு அவருடைய சரவணன்கிறது உறுதி செய்யப்பட்ட பின்பு அவருடைய உடலும் மீட்டு நாமக்கலுக்கு கொண்டு வரப்படும். இது ரொம்ப வருத்தத்துக்குரிய மக துயரமான சம்பவம். நான் சம்பந்தப்பட்ட குடும்பம் சரவணனுடைய குடும்பத்தார் இவர்களுக்கெல்லாம் நாங்க ஆறுதல் சொன்னோம். அவங்க பாவம் குழந்தைகள், அதுவும் சின்ன குழந்தைங்க தான் இருக்காங்க. அவங்க இப்ப உங்களுக்கு என்னன்னா, இப்ப நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசியிருக்கிறேன். இந்த 2 குடும்பத்திற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நிவாரணம் கிடைக்கணுங்கிறதுக்கான முன்மொழிவு ப்ரொபோசல் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அனுப்பியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கிறோம். இந்த 2 குடும்பத்திற்கும் உரிய நிவாரணத்தை பெற்று தருவதிலே திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ அங்கே உடல் பாகம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அது சரவணனா என்பது தெரியவில்லை. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக இப்போ உட்படுத்திருக்காங்க. அந்த முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு தெளிவான தகவல் கிடைக்கும். மத்திய அரசுல இருந்து இப்போ கூடுதல் ஏதாவது உதவிகள் அது மாதிரி ஏதாவது கோரப்பட்டு உங்க தரப்புல இருந்து இது வச்சிருக்கீங்களா? நாங்களும் தொடர்ந்து என்னுடைய செயலாளர், தனி செயலாளர் மூலமாக அங்க தொடர்புல தான் இருக்கிறோம். அந்த பகுதியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரையும் தொடர்பு கொண்டு இந்த மீட்பு நடவடிக்கைக்காக அந்த பணியில ஈடுபட்டோம். அதுல என்ன ஒரு நமக்கு பெரிய அதுல ஒரு பெரிய சிக்கல்னு கேட்டா, அந்த மண் சரிவுங்கிறது 2 பக்கமும் ஹெவி ரெயின், அது அதிகமான மழையினால மண் சரிவு முழுமையாக ஏற்பட்டு அங்க மீட்பு பணிகளுக்கு செல்வதற்கே 2-3 நாட்கள் முடியல. இதை நீங்க உங்களுக்கு தெரியும், 16ஆம் தேதி நடந்தது. இன்னைக்கு தேதி 25. ஏறத்தாழ இது 9 நாட்கள் போராட்டமாக இருக்குது. இந்த 9 நாள் போராட்டத்துல தான் அந்த மிகப்பெரிய மண் சரிவுல இருந்து சரவணனுடைய உடல்ங்கிறது இன்னும் கண்டறியறதுக்கு உடற்கூறு முடிவு நமக்கு வந்தாகணும். இப்போ ஒரு பாதி உடல் கிடைத்திருக்கு. அதுக்கான உடற்கூறு அந்த ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய அம்மாவும் அவங்க குடும்பத்தாரும் அந்த மாவட்டத்திற்கு, உத்தரகண்ட் மாவட்ட மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறாங்க. நாளைக்கு அந்த உடற்கூறு ஆய்வு அறிக்கை வந்து உடனே எதிர்பார்க்கிறேங்க. இப்போ நீங்கள் அந்த சம்பவம் நடந்த இடத்துல பல்வேறு தகவல் சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் அந்த இடத்துல வண்டி ஓட்டுறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். 2 மலைமுகடுக்கு நடுவே தான் அந்த சாலை இருக்குது. அந்த சாலை பாதுகாப்பான சாலையா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. இப்போ மத்திய அரசு சார்பாக அந்த இடத்துல போக்குவரத்துக்கு தடை செய்திருக்கோ இல்லை அதை ஆய்வுக்கு உட்படுத்தி அதற்கப்புறம் அங்கே போக்குவரத்து மேம்படுத்துவதற்கோ நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுப்பீங்களா சார்? கட்டாயமா இது போன்று பல்வேறு இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு மலைப்பகுதிகளை பொறுத்தவரை நம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மலைப்பகுதிகளில் இருக்கிற நீங்கள் காண்கின்ற போது அது கற்கள், அதாவது பாறைகளும் நிறைந்திருக்கும், மண்ணும் நிறைந்திருக்கும். அப்பொழுது அதுல மரங்கள் வளர்ந்திருக்கும். அங்க ஒரு பிடிப்புத்தன்மை இருக்கும். சில மாநிலங்கள்ல, வடகிழக்கு மாநிலங்கள்ல சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை பகுதியானது முழுக்க மண் மேடுகளாக மட்டுமே இருக்கும்.
அப்பொழுதுங்கிறப்ப அந்த அதிகமான மலைப்பகுதி அதிகமாக மழை பெய்கின்ற போது அந்த மண்ணெல்லாம் கரைந்து சரிவு ஏற்பட்டு அந்த இடத்துல வரக்கூடிய அந்த சாலைகள் மீது வந்துடும். இது மாதிரி விபத்துகள் இது ஒரு பெரிய துரதிருஷ்டவசமானது அந்த விபத்து நடந்துருது. இது முக்கியமா அதுக்கான முயற்சியும் தேசிய நெடுஞ்சாலை எல்லாமே அந்த மண் சரிவு ஏற்படாம இருக்கிறதுக்கான தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதையும் மீறி இது போன்ற சில நேரங்கள்ல அந்த மண் சரிவு ஏற்படுறதுக்கு என்ன சொன்ன போனா அந்த பெரிய என்னன்னு சொல்றதுன்னா தடுப்பு சுவர் காங்கிரீட்டான மிகப்பெரிய தடுப்பு சுவர்லாம் இப்ப கட்டப்பட்டு அந்த மண் சரிவு ஏற்படாத வகையில் நாம பாதுகாக்கப்பட்டு தான் வருகிறோம். ஆனா அதையும் மீறி நம்ம சில இடங்கள்ல அந்த மாதிரியான சம்பவங்கள் இப்ப நடந்துருது. இனி வருங்காலங்கள்ல இது மாதிரி இதை மத்திய அரசாங்கத்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இது போன்ற நெடுஞ்சாலைகள் ஓரமாக முழுக்க நாடாளுமன்ற உறுப்பினரா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க மேற்கொள்ள முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு ராஜேஷ்குமார். நிலச்சரிவில் சிக்கிய நாமக்கலை சேர்ந்த சரவணனை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாமக்கல்லிலிருந்து செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, அங்க இருக்கக்கூடிய அவங்க குடும்பத்தினர் அவங்க அம்மா ஏற்கனவே கர்நாடகாவுக்கு சென்றிருக்காங்க. அவங்க குடும்பத்துல தற்போது என்ன நிலை? அதாவது விக்னேஷ், கடந்த சனிக்கிழமை அவர் குடும்பத்தாருக்கு ஒரு இடுப்பு அளவு கீழ் உள்ள ஒரு 2 காலுடன் ஒரு உடல் கிடைக்கப்பட்டிருக்குது. அது யாருடைய என்பது அடையாளம் காட்டுவதற்காக அங்கிருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் தாயார் மோகனா அவர்கள் இங்கிருந்து அங்கோலா சென்றிருக்கிறார். அங்கு சென்று 2 நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் அங்குள்ள ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை 23ஆம் தேதி அவருக்கு டிஎன்ஏ ரத்த பரிசோதனை எடுத்துக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் அங்கிருந்து உடனடியாக ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் தற்போது ஊருக்கு வந்திருக்கிறார். அவர் நம்மளிடம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த தங்கள் ஒரு ரூமில் தங்க வச்சுருந்தாங்க. தொடர்ந்து ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி போனாங்க, டெஸ்ட்டு எடுத்தாங்க. பட் அந்த சம்பவ இடத்துக்கோ கூட்டிகிட்டு போகல. அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த உடலை கூட காமிக்கல. அது எங்கள் பையனை உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மனைவியும் ஒன்றும் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த 10 நாட்கள் ஆச்சு தன்னுடைய கணவர்கிட்ட பேசி. தன்னோட பையன் 6 வயசு பையன் தான் இருக்கிறான். அவன் அப்பா இன்னும் வண்டிக்கு தான் போயிருக்காங்க. இன்னும் அப்பா எப்போ வருவாருன்னு தான் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறேன். ஏன்னா அவர் கணவர் எப்படி இருக்கார், என்ன ஆனது, ஏன்னா தொடர்பு கொள்ள முடியல. ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட், அதாவது ஒரு தாயார் அங்கோலா காவல் நிலையத்தில் தன் மகன் வண்டி ஓட்டிட்டு வந்தார், அவர் காணாமல் போயிருக்கார், அவர் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் காவல்துறை தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு. அங்கே தொடர்ந்து தேடும் பணி தீவிரமாக நடத்திட்டு இருந்தாங்க கூட 10 நாளுக்கு மேற்கள் ஆனதுனால அவரை சரவண குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லாதனால அவர் ஒரு குடும்பத்தார் மற்றும் உறவினர் மிகுந்த ஒரு வருத்தத்தோட சோகத்தோடு தான் இருக்காங்க. விரைந்து அவரோட கண்டுபிடிச்சி தரணும். அதாவது அங்கே இருக்கிற போயிட்டு வந்த மற்றொரு டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, மீட்பு பணியில் 5 ஜேசிபி இயந்திரங்கள் மட்டும்தான் செயற்படுது. கூடுதலாக இயந்திரங்களை இயக்கி கூடுதலாக தேடும் பணியில் ஈடுபட்டால் விரைந்து மீட்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் உடனே அந்த சரவணனை மீட்பதில் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்கிறாங்க. விக்னேஷ், சரவணனை மீட்கும் பணி தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி துரைசாமி மற்றும் பழனிவேல் இருவருக்கும்.